ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குவைத்தில் வாழ்கிற ஒவ்வொரு வெளிநாட்டவருக்கும் மிக மிக முக்கியமான வீடியோ இது. 2025 400க்கும் மேற்பட்ட வெளிநாட்டவர்களை குவைத்திலேருந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் அவங்க குவைத் வர முடியாத அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் சில வெளிநாட்டவர்களுக்கு புதிய சிவில் ஐடி சிப் கார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குவைத் வானிலை குறித்து கடுமையான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்த எல்லா விஷயங்களையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில். ஏன் நடந்துச்சு, முன்னாடி என்ன இருந்துச்சு, இப்போ என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க, நம்ம மக்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்ப்போம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், 2025 ஆரம்ப மாதங்களில் குவைத் உள்துறை அமைச்சகம், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் ஒரு ஸ்பெஷல் கம்பெயின் நடத்தினாங்க. இந்த கம்பெனியோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குவைத்தில் சட்டவிரோதமாக வாழ்றவங்கள கண்டுபிடிப்பது, அப்புறம் குற்ற செயல்களில் ஈடுபட்டவங்கள வெளியே அனுப்புறது தான் இந்த கம்பெனியோட நோக்கம். ஏன் இவ்வளோ பேரை டிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். முக்கியமான காரணம் என்னன்னா, விசா எக்ஸ்பைரி ஆன பிறகும் இல்லீகலா ஸ்டே பண்றாங்க, ஒர்க் பெர்மிட் இல்லாம வேலை செய்யறது, திருட்டு மோசடி சட்டவிரோத செயல்கள் செய்யறவங்க, அப்புறம் மது கடத்துறவங்க, ட்ரக்ஸ் அப்புறம் நசா பொருட்கள் வியாபாரம் பண்றவங்க, ஆட்கள் கடத்துறவங்க, இது எல்லாமே ஜீரோ டாலரன்ஸ் கிரைம் தான். நீங்க ஒரு டைம் பிடிபட்டுட்டீங்க அப்படின்னா டைரக்டா உங்களை டிப்போர்ட் பண்ணிடுவாங்க, நாடு கடத்திடுவாங்க. இதுல அதிகமா பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு பார்க்கலாம். அதிகமா டிப்போர்ட் செய்யப்பட்டவர்கள்ல நிறைய பேர் இந்தியர்கள். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சில ஆசிய நாடுகள். ஒரு டைம் டிப்போர்ட் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் டைம் பேன் தான், நீங்க மறுபடியும் குவைத் வரவே முடியாது. நெக்ஸ்ட் ஃபேமிலி விசா ஹோல்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமான விஷயம். குடும்பத்துடன் இருந்தவங்க என்ன ஆனாங்க, சில டிப்போர்ட் செய்யப்பட்ட நபர்கள் ஒய்ஃப், சில்ட்ரன், பேரண்ட்ஸ் இவங்களோட ஃபேமிலி விசா ஸ்பான்சராக இருந்தாங்க. ஸ்பான்சர் டிப்போர்ட் ஆன உடனே அவங்களுடைய ஃபேமிலி விசா ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும். அவங்களுடைய குடும்பமும் குவைத்தை விட்டு வெளியே போக வேண்டிய நிலைமை வந்துடும். அனைத்து குடும்பங்களுமே வெளியே அனுப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. கேஸ் பை கேஸ் எவாலுவேஷன் நடக்கும். ஃபேமிலி விசா ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவாங்க. ஜாப் அப்புறம் ஆல்டர்னேட் ஸ்பான்சர் இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அத்தாரிட்டிஸ் டெசிஷன் எடுத்தாங்க. நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் சிஸ்டம், பழைய சிஸ்டம் எப்படி இருந்துச்சு, புதிய ஸ்ட்ரிக்ட் லா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரீவியஸ் சிஸ்டம், அதாவது முன்னாடிலாம் விசா எக்ஸ்பைரி ஆனாலும் சிலர் மறைஞ்சு இருப்பாங்க. செக்கிங் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. பெனாலிட்டி கட்டி கூட ஸ்டே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க. கிரைம் இருந்தாலும் ஆக்ஷன் டிலேவாக தான் எடுப்பாங்க. இப்போ இருக்க புது சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா டெய்லி ரேட்ஸ் அப்புறம் செக்கிங் நடக்கும். பயோமெட்ரிக் டேட்டா ட்ராக்கிங் இருக்குது. அப்புறம் உங்களுடைய சிவில் ஐடி ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட்டை லிங்க் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு கிரைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களை இமீடியட்டாக டிப்போர்டேஷன் தான், உங்களை இமீடியட்டாக நாடு கடத்திடுவாங்க. ஒரு குட் நியூஸ் ஒன்று இருக்கு, நியூ சிவில் ஐடி ஃபார் ஃபாரினர்ஸ். அது என்னன்னு பார்க்கலாம். குவைத் பிரைம் மினிஸ்டர் அண்ட் இன்டீரியர் மினிஸ்டர் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சில நான் குவைத்தீஸுக்கு புதிய சிவில் ஐடி கார்டு எலக்ட்ரானிக் சிப்போட கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த நியூ கார்டு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, குவைத்ல ப்ராப்பர்ட்டி ஓனருக்கு 10 வருஷத்துக்கு இந்த கார்டு வேலிடிட்டி இருக்கு. நெக்ஸ்ட் ஃபாரின் இன்வெஸ்டார், இவங்களுக்கு 15 வருஷம் வேலிடிட்டி இருக்கு. இந்த 2 கேட்டகரிக்கு மட்டும்தான் இந்த நியூ சிவில் ஐடி கிடைக்கும். அப்படி என்ன இந்த நியூ சிவில் ஐடியில ஸ்பெஷலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக் சிப், செக்யூர் டேட்டா, ஈஸி வெரிஃபிகேஷன், லாங் டேர்ம் வேலிடிட்டி இருக்கு. இந்த கார்டு வச்சிருந்தீங்கன்னா ஃப்ராடு பண்றதுக்கான சான்ஸ் குறைவு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா குவைத் வானிலை பற்றி கடுமையான எச்சரிக்கை விட்டுருக்காங்க. எதுக்காகனா ஹெவி ரெயின், வாட்டர் லாகிங், டஸ்ட் ஸ்டோம், டெசர்ட் ஏரியால விசிபிலிட்டி லோவா இருக்கும். இது மாதிரி எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், யாரும் தேவையில்லாம வெளியே போகாதீங்க. வாட்டர் ஃபீல்டு ரோட்ல டிரைவ் பண்ணாதீங்க டஸ்ட் ஸ்டோம் நேரத்துல. எதுக்காகனா ஐ ப்ராப்ளம் வரும், ஆக்சிடென்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எதுவும் எமர்ஜென்சினா 112 எமர்ஜென்சி ஹெல்ப் லைனுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா விசா எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிக்கோங்க. லீகல் ஜாப் அண்ட் ஸ்பான்சரை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கிரைம்ல சிக்காதீங்க. ஃபேமிலி ஸ்பான்சர் ரெஸ்பான்சிபிலிட்டியை புரிஞ்சுக்கோங்க. வெதர் வார்னிங்கை ஃபாலோ பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேஃப்டியாக இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.